ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் எடுத்திருக்காங்க. படம் வந்து எப்படி இருக்குன்னா படம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வித்தியாசமான குடும்ப படங்கள் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு வித்தியாசமா எடுத்துருக்காரு. சண்டையிலே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா தான் கொடுத்துருக்காரு அந்த படத்துல. ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. யார் நல்லா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்காங்க. படத்துல அந்த ரெண்டு கேரக்டர் அம்மா 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 ரெண்டு 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 அம்மா வருவாங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுப்பாகும். அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்காங்க. கடுப்பாறவளுக்கு டேரக்டர் வந்து ஸ்கோப் கொடுத்து நல்லா பண்ண வச்சிருக்காங்க. படம் வந்து சூப்பரா வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மியூசிக்கும் கரெக்டா கொடுத்துருக்காரு. பாட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ரசிக்கும்படி தான் இருக்கு. உங்களுக்கு போர் அடிக்கல. படம் வந்து 100% வாட்சபிள் தான். உங்களுக்கு வந்து என்னன்னா போர் அடிக்கும். விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் சொன்னீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அருமையா இருக்கு படம் பார்க்கலாம். இல்லைங்க, படம் வந்து நம்ம ஓன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள். ஏன்னா இந்த படத்தை வந்து நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணியும் வரல. சரி, விஜய் சேதுபதி மூவி ஏதோ வந்து நடிச்சிருக்காங்க, ஃபேமிலி மூவின்னு தான் வந்தோம். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதானா? எஸ், சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலி மூவி தான். ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், கிரைம், த்ரில்லர் அந்த மாதிரி ஜானர் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி, இந்த ரெண்டு பேரும் எப்படி முட்டுறாங்க, மோதுறாங்க, லாஸ்ட்ல சேர்றாங்களா சேரலையா, இவ்வளவுதான் கதை. இதை வந்து பாண்டியராஜன் சார் வந்து அவரோட ஸ்டைல்ல எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. பாண்டியராஜன் சார் எப்பவுமே வந்து அவரோட படம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ரோல்ல தான் இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் சீன் என்னன்ற த்ரில்லர் மோடுக்கு எடுத்துட்டு போவோம். இது அப்படி கிடையாது. இது ஃபேமிலி மூவின்றனால அதை வேற ஜானர்ல எடுத்துட்டு போய் அழகா ஆடியன்ஸ் மத்தியில எடுத்து வந்து சேர்த்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. அவங்க சூஸ் பண்ண ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த மதுரை, ஆமா மதுரை, அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க. யோகி பாபு காமெடி ஃபர்ஸ்ட் வாட்டி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லைட்டா தான், இன்னும் பெருசா பிரம்மாண்டமாலாம் இல்ல. நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. சில அதெல்லாம் எப்படின்னா நீங்க காமெடின்னு நினைச்சு பார்க்காம திடீர்னு இருக்கும்போது சிரிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி காமெடிஸை உள்ள எடுத்துட்டு வந்து சொல்றதுனால படம் ஓகே, ஒர்த் வாட்சபிள் தான். ஒன் டைம் தான். பெருசா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்களா? இங்க வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை கிடையாது, பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை. ஏன்னா ஹஸ்பண்டோட யார் ரகடா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா வைஃப் தான். ஹஸ்பண்ட் ஆச்சு அப்பப்போ விட்டு குத்துட்டு போயிடுவாரு போல. வைஃப் வந்து விடாப்பிடியா இருக்காங்க. அந்த கேரக்டர் இப்போ நித்யா மேனனை தவிர்த்து இந்த கேரக்டர்ல நீங்க வேற யார வச்சு பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி சிங்க் ஆகிருக்கு. விஜய் சேதுபதியும் சரி, நித்யா மேனனும் சரி, அப்படியே ஜெல் ஆகி அந்த கேரக்டர்ல போயிருக்காங்க. நித்யா மேனன் தான் அப்சல்யூட் மேட்ச் அந்த கேரக்டர். விஜய் சேதுபதி ரோல் கூட வேற யாருக்குன்னா குத்துருக்கலாம், மேப் ஆகிருக்கும். பட் நித்யா மேனன் கேரக்டர் தூக்கி வேற யாருக்குன்னா குத்துருந்தா படம் பார்த்தே இருக்க முடியாது. செமையா மேப் பண்ணிருக்காங்க. மியூசிக் ஓகே, பாட்டு ஓகே. என்ன ஃபேமிலி மூவின்றனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையா போற மாதிரி தெரியுமே தவிர்த்து கதையில ஒன்று நெஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஒன் டைம் பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப செலவெல்லாம் இல்ல, ஒரே ஸ்பாட்ல வச்சு தான் வந்து முடிச்சிருக்காங்க முக்காவாசி. இந்த கிரவுண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இப்படியே முடிச்சிட்டாங்க போல. யாருமே அப்படி யோசிச்சதே கிடையாது. அதுல பாராட்டணும். அப்புறம் பார்த்தா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டா எல்லாம் காட்டுறாங்க. ஒரு கடை, ஒரு வீடு, ஒரு சண்டை போட இடம், அப்புறமா நடு ரோடு, இவ்வளவுதான். ஒரு கோயில் திருவிழா முடிஞ்சு போச்சுங்க. நீங்க சண்டை போடுற மாதிரி ஒரு பயங்கரமான சீன் வரும் எதிர்பார்ப்பீங்க, பார்த்தா அது காமெடி ஆக்குவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். லைட்டா ஸ்லோவா இருக்கு. ஃபேமிலி மூவில நீங்க சஸ்பென்ஸ் இல்லாதனால ஸ்லோவா தாங்க போகும். அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஆடியன்ஸை வந்து அப்செட் பண்ணாம முடிச்சிட்டு போயிருக்காங்களா, அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். லாஸ்ட்ல வந்து அந்த எண்ட் கார்டு போற வரைக்கும் நின்னு பாத்துட்டு போறாங்க. அப்பவே வெற்றி தான். இந்த விஷயம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படி நல்லா இல்ல. அப்படி இல்லப்பா, நான் சொல்றேன்ல, குடும்ப சண்டைகள் வந்து நிறைய படம் வந்து குடும்பத்தை வச்சு. பட் ஆனா இது வித்தியாசமா வந்து எடுத்துக்கிறாங்க. அதுல பாராட்டலாம். போர் அடிக்காம ஒரு வித்தியாசமான கதைக்களம். அப்பப்போ சண்டை வரும். விஜய் சேதுபதி வந்து அம்மா கிட்டயும் பொண்டாட்டி கிட்டயும் மாட்டின்னு கஷ்டப்படுறதுக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அருமையா பண்ணிருக்காரு. அது மாறுதலா குடும்பத்தோட வந்து பாக்குற மாதிரி ஒரு படத்தை எடுத்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப வர படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவனை அவன் வச்சுக்கிறான், அவளை இவன் வச்சுக்கிறான், இல்லன்னா இவன் அவனை வெட்டுறான், இல்ல அவன் இவனை வெட்டுறான், இல்ல கஞ்சா கடத்துறானுங்க. குடும்பத்தோட வந்து பாக்குற படம் நிறைய இருக்கானா இல்ல. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே ஒர்த் வாட்சபிள். ஒரு ஃபேமிலியா நீங்க அப்பா அம்மா பையன் எல்லாருமே வந்து தாத்தா பாட்டியை கூட கூட்டிட்டு வரலாம். உட்காந்து அழகா பாத்துட்டு ஓகே புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான், இதுல விட்டு கொடுத்து போகணும், இதுல டைட் பண்றியா, இதுல விட்டு கொடுத்து போ, ஒருத்தன் டைட் பண்றானா ஒருத்தன் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஜானர்ல எடுத்திருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸா அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த கண்டென்ட்ஸும் 18+ ஏதோ வல்கரிட்டி சீன்ஸோ இல்லாதனால
18+ வைக்க முடியாது, 13+ கூட இல்லாதனால ஓகே ஃபேமிலியா மர்ஜ் ஆகி பார்க்க முடியுது. நல்லா இருக்குங்க, மியூசிக் சூப்பரா இருக்கு, காமெடிஸ் அங்கங்க சிங்க் ஆகுறதுனால வர்த்தா இருக்கு. நித்யா மேனன் கேரக்டர் தான் பவர்ஃபுல் கேரக்டர். பவர்ஃபுல் கேரக்டர். மாமியார் அம்மா பேச்சை கேட்காம இருந்தாலே பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. அந்த கருத்து சரியா? இல்ல கரெக்டா தான் அந்த சொல்லிக்கிறாங்க. கருத்தை நடக்கிறதாங்க சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல அப்படி எல்லாத்துலயும் எடுத்துட்டு போக முடியாதுங்க. மெயினா நடக்கிறது தானே. சில வீட்டுல வந்து மாமியாரும் சரி அம்மாவும் சரி எல்லாம் குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, பையனோ மருமகனோ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க.